என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, கேப்டன் அஞ்சலியில் விஜய்க்கு நேர்ந்த அவமானம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு அஞ்சலி, மரண அஞ்சலின்னு சொன்னால் அங்கே அமைதி நிலவணும். ஏன்னா எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த அசம்பாவிதத்தை நாங்கள் சொல்கிறத விரும்பலை. அது வீடியோவில் ஒரே பரபரப்பாக செருப்பு வச்சு காலனி வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது விஜய்க்கு நேர்ந்த அவமானம் மட்டும் அல்ல, கேப்டனை நம்பி வந்திருக்காங்கல்ல அவங்க ஒட்டுமொத்த அவமானம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்துடைய தம்பி விஜய் கேப்டனை எப்போவுமே அண்ணன் என்று மரியாதைக்குரிய விஷயத்தில் தான் வச்சுருக்காரு விஜய். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா கேப்டனை உருவாக்கியவர் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்தில் தன்னுடைய மகன் விஜய் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறக்காக விஜயகாந்தில் கால் ஷீட் கேட்டார். உடனடியாக கொடுத்தார். என்ன சார் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி காசு பணம் இல்லாமல் உடனடியாக கால் ஷீட்டு கொடுத்தார். நன்றி கடன். செந்தூரபாண்டி, அதே மாதிரி நாளைய தீர்ப்பு ஆகிய படங்களில் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் பையன் விஜய் ஒரு துடிப்பான இளைஞன் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட சேர்ந்தது. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய தம்பி விஜய்னு தான் சொன்னார் கேப்டன். அதுமாரி விஜயும் தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் இன்றைக்கு ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு 120 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாரு விஜய். அப்பேற்பட்ட விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நிறைந்த பகுதிக்கு வரும்பொழுது என்ன செஞ்சுருக்கணும்? அவருடைய மேனேஜர் அல்லது பிஆர்ஓ சம்பவ இடத்துக்கு முன்னுக்கூட்டி போய் ஒரு வழியை, அவருக்குன்னு ஒரு வழி எந்த இடத்துல ஈஸியாக வர முடியுமோ அந்த இடத்துல வழியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 4-5 போலீஸ்காரங்களை வச்சு சார் வாங்க சார்னு சொல்லி வந்திருக்கணும். அதாவது முன்னேற்பாடு செய்யணும். அந்த முன்னேற்பாடு செய்ய தவறியது யார்ங்கிற ஒரு கேள்வி எழுது. அவர் சரி வந்துட்டார். விஜய் வரும்பொழுது போலீஸ்காரங்க 3 பேர் போனோம் இல்லையா? அப்போ அந்த தவறும் நடந்திருக்கிறது. இதை திட்டமிட்டு வீடியோவும் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த வீடியோ எடுத்தது யார், அந்த காலனி வீசியது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இனி இதுபோல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதை விஜய் தரப்பினரும் விஜயும் கண்டுக்கலை. ஆனால் ஒரு ரசிகன், ஒரு மீடியாக்காரன், பத்திரிகைக்காரன்கிற முறையில் நானும் சக்தி சினி நியூஸ் பிஆர்ஓ சரவணனும் நீங்களும் நினைக்கிறோம், இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. சரி, இனிமேல் உண்மைக்கு வருவோம். ஏன் விஜய் மீது இப்படி ஒரு கோபம்? அந்த கோபத்துக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா, கடந்த 3 ஆண்டுகளாக அல்லது 2 ஆண்டுகளாக கேப்டன் இப்படி இருக்கார, பேச முடியலையே, வெளியில் நடமாட முடியவில்லையே, என்ன அவருக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் அப்படி என்று அவரால் உருவாக்கப்பட்ட பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி, கேப்டனுடைய அருமை நண்பர் ராதா ரவி, தியாகு, அதுக்கப்புறம் விஜய், இவங்க எல்லாரும் பேர் தெரிஞ்சவங்க, சொன்னவங்க. நாங்கள் பார்க்க விரும்பினோம், அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னாங்க. அதே போல் நிறைய பேர் நாங்கள் அதாவது விஜய் கேப்டனுக்கு வேண்டியவர்கள், சினிமாக்காரங்க, செலிபிரிட்டிஸு, இயக்குநர்கள் எல்லோருமே கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும் பொழுது கேப்டன் தரப்பிலிருந்து அனுமதி தரப்படவில்லை. அந்த அனுமதி தராதது யார், ஏன் அனுமதி தரவில்லை என்ற கேள்வி எழுகிற பொழுது அது உங்களுக்கே தெரியும். யார் அனுமதி தர மாட்டாங்க? கேப்டனை கவனித்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலையா? ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதனால் சில நேரங்களில் இந்த சோகமான சூழ்நிலையில் அந்த பேரை சொல்லி அவர் மீது குற்றம் சாட்ட நம்ம விரும்பவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாகவே அவர் யார் கண்ட்ரோலில் இருந்தார்? குடும்பத்தார் கண்ட்ரோலில் இருந்தார். அப்போது ஒன்று பிரேமலதா அவர்களோ
அல்லது சுதீஷ் அவர்களோ யாரோ ஒருத்தர் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஏன் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை? ஒருவேளை இவங்களெல்லாம் பார்த்துட்டா கேப்டன் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார், அதனால் ப்ரெஷர் ஏறும் என்பதாலா, இல்லை இவங்கெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டாங்கன்னா சிக்கலாகும்னு நினச்சிட்டாங்களா? கேப்டனை முக்கியமான சினிமா பிரமுகர்கள் பார்க்க விடாமல் தடுத்தனர். அதில் ஒருவர் விஜய். அப்போது வரவிடாமல் அனுமதி கிடைக்காமல் இருந்ததுனால தான் விஜய் வரல, வேணும்னு அவர் வராமல் இல்லை. ஆனால் யாரோ தவறாக புரிந்து கொண்ட விஷமி ஒருத்தர் தான் இந்த மாதிரி காலனி வீசியிருக்கிறார். அவ்வளோ கட்டுப்போடான கூட்டத்தில் ஒரே ஒருத்தர். என்ன காரணம்னா, எல்லா இடத்துலையும் களைகள் இருக்கும். வயல் சூப்பராக விளைஞ்சிருந்துன்னா கொஞ்சம் களை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி களைகள் எதிர்காலத்தில் களையப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு ஆசை. கேப்டன் மரணத்துக்கு இத்தனை பேர் அஞ்சலி செலுத்துவார்கள் அப்படின்னு கேப்டன் சம்மந்தப்பட்டவங்களே நினைக்கல. அவ்வளவு கூட்டம். அதாவது வீட்டு முன்னால் முதலமைச்சர் வந்து மரியாதை செஞ்சுட்டு போயிட்டார். அங்கே தேமுதிக அலுவலகத்தில் வைக்கும்போது சரியான கூட்டம். பஸ்ஸு கோயம்பேடு பஸ் இருக்கு இல்லையா, எதுவும் போக்குவரத்து தடையாயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டாங்க. 10 முதலமைச்சரே வந்து தீவுத்திடலில் கொடுத்தாரு. ஆனால் தீவுத்திடலில் போலீஸாருடைய பாதுகாப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா கயிறு கட்டி அந்த கடன்னு திருப்பதியில் சிரண்டின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் அஞ்சலி செலுத்த விட்டாங்க. ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பு தேமுதிக அலுவலகத்தில் இல்லை. அதனால தான் அர்ஜுன் வரும்போதும் நகத்திலெல்லாம் கீறி விட்டாங்க. நம்ம விஜய் வரும்போது சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டாங்க, கன்னத்தை கிள்றாங்க. இது ஒரு ஆர்வம் தான். அதாவது ஒரு நடிகர் செலிபிரிட்டி நல்ல வேளை நடிகைகள் வரல, நடிகை வந்து ஒரு வழி பண்ணிப்பாங்க. ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து அது வந்து சோகமான சம்பவம். நீ கேப்டன் இறந்து விட்டார் என்ற அனுதாபத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் நினைவு பூரா கேப்டன் இடத்துலாம் இருக்கணும், வர்ற நடிகர் மேலே இருக்கக்கூடாது. இப்போது கோயிலுக்கு போகிறோம், கோயிலே எழுதி போட்டுருப்பாங்க, கோயிலில் நம்ம யாரையும் கும்பிடக்கூடாது, சாமியை மட்டும்தான் கும்பிடணும். நம்ம கோயிலுக்குள்ளே இந்த வரிசையில் போகும்போது திருப்பதியான 5 திருப்பதினா 7 குண்டலா வடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. முருகன் கோயிலுக்கு போனால் முருகான்னு சொல்லுங்கள். கோயிலுக்கு போகும்போது கடவுள் நினைப்போடு போகணும். அதே மாதிரி சாவு வீட்டுக்கு போகும்போது அந்த சாவு செத்தவன் நல்ல மனுஷன், அவனை பற்றி சிந்தனையோடு போகணும். இந்த மாதிரி நடிகர்களை போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கா? ஆனால் அந்த விஷயத்தில் ரசிகர்கள் மீது ஒரு 50% தவறு இருந்தால் கூட 50% போலீஸார் மேலேயும் சொல்லணும். நீங்கள் தீவுத்திடலில் கொடுத்த பாதுகாப்பை தேமுதிக அலுவலகத்தில் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. பாதி போலீஸாருடைய கவனக்குறைவு, பாதி ரசிகர்களுடைய அந்த வெறி ரசிகத்தனம். அதனால் தயவுசெய்து ஒரு நடிகர் ஒரு சாவுக்கு வரும்போது கொஞ்சம் வழி விட்டு அவங்களுக்கு நில்லுங்க. அது மாதிரி அந்த நடிகர்கள் வரும்போது எந்த போலீஸும் வரலை, அதுவும் நான் பார்த்தேன். அது விஜய் வரும்போது ஆகட்டும், அர்ஜுன் வரும்போது ஆகட்டும். ஆனால் ரஜினி வரும்போது மட்டும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் கலகலன்ட்டு அப்படியே கரெக்டாக போயிட்டார். அந்த இது வச்சுக்காதீங்க. அதான் இந்த ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அவன் ஒரு நடிகனை பார்த்தோன்னா அவனுக்கு இந்த சாவு மறந்துடும். ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் ஊர்வலத்தில் கூட அந்த சமயத்தில் நடிகர்களை பார்த்துட்டு எல்லோரும் கை காட்டி கைத்தட்டி இது பண்ணாங்க. அதை வந்து கேப்டன் தடுத்தார். அது மாதிரி சில முட்டாப்பையில் இருக்காங்க, அதில் நாம் என்ன செய்ய முடியும்? அது வந்து செய்ய முடியாது. ஆனால் சோக நிகழ்வுகள் இருக்கிற இடத்துல ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் கட்டுப்பாடோடும் இருக்கணுங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் இதை நான் பெருசுப்படுத்த விரும்பலை. ஏன்னா சரியான கூட்டம். அதாவது எனக்கு தெரிந்து பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பிரச்சனை எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இவங்க கூட்டம் அப்படியே வந்துச்சு. அதாவது மேலே கேமரா ஆங்கிளில் பார்த்தாச்சுன்னா எள்ளு போடுற இடம் இல்லை. எப்படி வந்து குவிந்தார்கள் என்பது தெரியவில்லை. அதேமாதிரி அங்கே இருந்து தீவுத்திடலிருந்து தேமுதிக அலுவலகம் வரைக்கும் நடந்தே வந்தாங்க. அந்த சமயத்தில் யாரும் எந்த நடிகரும் நடந்தவர் இல்லை. சிவாஜி கணேசன் ஊர்வலத்தில் கூட எல்லோரும் நடிகர்கள் வந்தாங்க, ஆனால் இதில் நடக்கலை. ஆனால் எல்லோருமே கேப்டனுடைய நினைவாக வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அரசனுடைய செயல்பாடு
வந்து பாராட்டணும். அதை வந்து சல்யூட் அப்படின்னே சொல்லி நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சொன்னாங்க. அந்த வார்த்தையும் கண்ணீர் அஞ்சலி, கேப்டனுக்கு அஞ்சலி அப்படிங்கிறதோடு நிறுத்தியிருக்கலாம். கூடுதலாக இது ஒரு தொடக்கம் அப்படிங்கிற வார்த்தை தப்பாக சொல்லிட்டாங்க. ஏன்னா தொடக்கங்கிறது என்ன, சாவு. அதை போய் எப்படி தொடக்கம்னு சொல்ல முடியும்? அந்த கூட்டத்தில் வந்தவங்கெல்லாம் நீங்கள் அஞ்சலி செலுத்த வந்தவங்ககிட்ட போய் ஓட்டு பிச்சை கேட்குற மாதிரி தேமுதிகவுக்கு ஆதரவு கேட்ட மாதிரி சொன்னது எங்களுக்கு சரியாக படலை. இனிமேல் நீங்கள் மாற்றிப்பீங்க. ஏன்னா பிரேமலதா அவர்கள் ரொம்ப கட்டியார். அவ்வளோ பெரிய துணிச்சலோட அவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்பாடோடு கூப்பிட்டு வந்து சல்யூட்டுன்னு சொன்னெல்லாம் பாராட்டுறது. பட் அந்த தொடக்கங்கிற வார்த்தையே சொல்லாமல் இருந்துங்களாங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா மீடியாக்காரங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி இந்த விஜயகாந்தோடைய நிகழ்வை நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வேறு இதில் வந்து உள்நோக்கமோ அவதூறு பண்ணணுமோங்கிறது இதே கிடையாது. ஏன்னா எங்களுடைய கடமை. ஏன்னா பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ இந்த விஷயத்தை சொல்லலை, நாம் சொல்லியிருக்கோம். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. சக்தி சினி நியூஸ் சேனல் வந்து பாரம்பரியம் மிக்க ஒரு சேனல். என்னென்னா உள்ளதை உள்ளபடி, தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படி சொல்கிற ஒரு சேனல். எனவே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.